என் கல்யாணம் ஒழுங்காக போச்சுன்னா நிறைய ஜோம் பண்ண பாஸ்டர், உபவாசம் இருந்தேன், கர்த்தரா பார்த்து எனக்கு நல்ல பொண்ணு கொடுத்தாருன்னு. ஏதாவது பிரச்சனை ஆச்சு போச்சு, இந்த பாஸ்டர் பண்ண வேலை தான். அவர் தான் சொன்னார் ரொம்ப நல்ல பொண்ணுன்னாரு. பொல்லாத பொண்ணா இருக்கா. ஆனால் இவர் தான் பின்னாடியே போனார். இவர் தான் இந்த பொண்ணு தான்ப்பா பார்க்குறியாப்பான்னா போதும், அடுத்த நாள் நம்மகிட்டே சொல்கிறது இல்லை. ஃபோனு என்ன ஃபோனு, விசிட்டிங் என்ன விசிட்டிங், எல்லாம் பண்ணி நல்லா எல்லா வேலையும் முடிச்சு. தப்பு நடந்து போச்சுன்னா யார் தான் இருக்கார்? ஒரு பாஸ்டர் தான். இந்த பாஸ்டர் தான் பொல்லாத பாஸ்டர். நிறைய பேர் இதே போல தான் தங்கள் வாழ்க்கையில் தவறு ஏதாவது நடந்துச்சு, பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாம் கர்த்தர் தான். கர்த்தரை நம்பி என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், கொடுத்து என்ன பிரயோஜனம், ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்படி செய்யலாதப்பா. ஏன் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா, நம்முடைய தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் கிடையாது. சொல்லிட்டு சொல்றாரு, சோதனை எதனால் வருதுன்னா அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுறான். அதை மறந்துடாத. அதர் வேர்ட்ஸ், அது காரியம் என்னன்னா, ப்ளீஸ் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ப்ராப்ளம்ஸ். பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஆண்டவர் காரணம் தூக்கி அவர் மேலே போடாத. அதில் உன்னுடைய பங்கு, பெரிய பங்கு இருக்குன்றதை மறந்துடாதன்றாரு.